டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக படிச்சிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஜியோகிராஃபில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கண்டிப்பா இதுல இருந்து கேள்விகள் வரும். அதுதான் தமிழ்நாட்டின் கனிம வளம். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டா மார்க்ஸ் அள்ளலாம். வாங்க நேரத்தை வீணாக்காம உள்ள போகலாம். விழுப்புரம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பா உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த டாபிக்க ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியற மாதிரி எப்படி படிக்கலான்னு தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய தயாரிப்புக்கு இது நிச்சயம் ஒரு பெரிய உதவியா இருக்கும். சரி, நாம எப்படி இத படிக்க போறோம்னு ஒரு பிளான் பார்த்துடலாம். முதல்ல தமிழ்நாட்டோட கனிம வளத்தை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். அதுக்கப்புறம் முக்கிய கனிமங்கள், சிறிய கனிமங்கள், அப்புறம் எரிபொருள் மற்றும் அணு கனிமங்கள்னு ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்க போறோம். கடைசியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன முக்கியமோ அதை மட்டும் டக்குன்னு ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். இந்த முறையில படிச்சா கண்டிப்பா மறக்கவே வரக்காது. வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். தமிழ்நாடுன்னா விவசாயம், கோவில்கள் மட்டும் இல்லைங்க. நம்ம பூமி கடையில ஒரு பெரிய கனிம புதையலே இருக்கு. சொல்லப்போனா தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சிக்கு இந்த கனிமங்கள் தான் ஒரு பெரிய அடித்தளமா இருக்கு. பொதுவா தமிழ்நாட்டுல கிடைக்கிற கனிமங்களை ஒரு 4 வகையா பிரிக்கலாம். 1 முக்கிய கனிமங்கள், 2வது சிறிய கனிமங்கள், 3வது எரிபொருள் கனிமங்கள், 4வது அணு கனிமங்கள். இப்போ இந்த ஒவ்வொரு வகையை பத்தி நாம ஆழமா பார்க்க போறோம். முதல்ல நாம பார்க்க போறது மேஜர் மினரல்ஸ், அதாவது முக்கிய கனிமங்கள். பெரிய பெரிய தொழிற்சாலைகள், அது சிமெண்ட் ஃபேக்டரியா இருக்கட்டும் இல்ல ஸ்டீல் பிளான்ட்டா இருக்கட்டும், எல்லாமே இந்த கனிமங்களை நம்பிதான் இருக்கு. அதனாலதான் இதை நம்ம தொழில்துறையோட முதுகெலும்புனே சொல்றோம். முதல்ல சுண்ணாம்புக்கல். இதுல 2 வகை இருக்கு. 1 படிக வகை, இது சேலம், திருச்சி, கரூர் பகுதிகளில் கிடைக்குது. இன்னொன்னு புதைப்படிவ வகை. இது எங்க அதிகமா இருக்கு தெரியுமா? அரியலூர், பெரம்பலூர்ல கிட்டத்தட்ட 670 மில்லியன் டன் இருப்பு இருக்கு. அதனாலதான் அந்த பகுதி முழுக்க சிமெண்ட் ஃபேக்டரிகள் அதிகமா இருக்கு. யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஆச்சரியமான தகவல். உலகத்திலேயே மிக சிறந்த தரம் வாய்ந்த மேக்னசைட் படிவங்கள்ல ஒண்ணு நம்ம சேலம் சேர்வராயன் மலையில, அதாவது சாக் ஹில்ஸ் பகுதியில தான் இருக்கு. அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய செங்கல்கள், ரசாயன பொருட்கள் தயாரிக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். அடுத்தது கிராஃபைட் மற்றும் பாக்சைட். சிவகங்கை, மதுரை மாவட்டங்கள்ல கிடைக்கிற கிராஃபைட் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு தரம் வாய்ந்தது. ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில இது ஒரு முக்கியமான மூலப்பொருள். அதே மாதிரி நீலகிரி, பழனி, சேர்வராயன் மலைகள்ல கிடைக்கிற பாக்சைட்ல இருந்துதான் நாம பயன்படுத்துற அலுமினியமே தயாரிக்கப்படுது. லிக்னைட், இத பழுப்பு நிலக்கரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான மென்மையான நிலக்கரி. இதுல என்ன ஸ்பெஷல்னா, இந்தியாவிலேயே அதிக லிக்னைட் படிவுகள் எங்க இருக்குன்னா அது நம்ம தமிழ்நாட்டுல தான். நம்ம மாநிலத்தோட மின்சார தேவைகளை பூர்த்தி செய்யறதுல இதோட பங்கு ரொம்ப பெருசு. இந்த சார்ட்டை பாருங்க. லிக்னைட் எவ்ளோ அதிகமா இருக்குன்னு புரியும். நமக்கு பொதுவா நெய்வேலி தான் தெரியும். ஆனா மன்னார்குடியில நெய்வேலியை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா இருப்பு இருக்கு. நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன், அதாவது என்எல்சி, இங்க இருந்து தான் லிக்னைட் எடுத்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. முக்கிய கனிமங்கள் வரிசையில கடைசியா இரும்பு தாதுவும் வெர்மிகுலைட்டும். சேலத்துல மேக்னடைட் வடிவத்திலையும், திருவண்ணாமலையில ஹெமடைட் வடிவத்திலையும் இரும்பு தாது கிடைக்குது. திருப்பத்தூர்ல கிடைக்கிற வெர்மிகுலைட் விவசாயத்துல உரம் தயாரிக்கவும் வெப்பத்தை தடுக்கிற இன்சுலேட்டராகவும் பயன்படுது. ஓகே, அடுத்த பகுதிக்கு போலாம். சிறிய கனிமங்கள். இதுங்க பேரு தான் சின்னது, ஆனா இண்டஸ்ட்ரியில இதோட பயன்பாடுகள் ரொம்பவே பெருசு. தமிழ்நாட்டுல பரவலா எல்லா இடத்துலயுமே இது கிடைக்குது. பாருங்க, களிமண், குவார்ட்ஸ், ஜிப்சம், சிலிக்கா மணல், கிரானைட்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. நாம தினமும் பயன்படுத்துற பீங்கான் தட்டுல ஆரம்பிச்சு வீடு கட்ட பயன்படுத்துற சிமெண்ட் வரைக்கும் எல்லாத்துலயும் இதோட பங்கு இருக்கு. கண்ணாடி தயாரிக்க சிலிக்கா மணல் தேவை, சிமெண்ட்டுக்கு ஜிப்சம் தேவை. இப்படி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தொழிலுக்கு ஆதாரம். கிரானைட்டை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். தர்மபுரி பிளாக், காஷ்மீர் ஒயிட் மாதிரியான நம்ம ஊர் கிரானைட்டுக்கு உலக அளவுல பெரிய மவுஸ் இருக்கு. வெளிநாடுகள்ல இருக்கிற பெரிய பெரிய கட்டிடங்கள்ல நம்ம தமிழ்நாட்டோட கிரானைட் தான் பளபளன்னு ஜொலிச்சிட்டு இருக்கு. இப்போ நாம பார்க்க போறது நம்ம நாட்டுக்கு ஆற்றல கொடுக்கிற கனிமங்கள், அதாவது எரிபொருள் மற்றும் அணு கனிமங்கள். ஒரு நாட்டோட எரிசக்தி பாதுகாப்புக்கு இது 2ம் ரொம்பவே முக்கியம். அச்சா, நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா, காவிரி டெல்டா பகுதியில ஏன் பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு எல்லாம் கிடைக்குதுன்னு? இதுக்கான பதில் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த புவியியல் மாற்றங்கள்ல ஒழிஞ்சிருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கோண்டுவானாங்கிற பெரிய நிலப்பரப்பு உடைய ஆரம்பிச்சுது. அப்போ கடல் நீர் நிலத்துக்குள்ள புகந்து பெரிய பெரிய பிளவுகள்லாம் ஏற்பட்டுச்சு.
இந்த மாதிரி நடந்த புவியியல் மாற்றங்களால தான் பல லட்சக்கணக்கான வருஷங்கள்ல இந்த எண்ணெய் வயல்கள் உருவாகியிருக்கு. அடுத்தது அணுக்கனிமங்கள். தூத்துக்குடி கன்னியாகுமரி கடற்கரை மணல்ல எல்மனைட், மோனசைட் மாதிரியான ரொம்பவே மதிப்புமிக்க கனிமங்கள் இருக்கு. அணு சக்தி தயாரிக்கிறதுக்கும் விண்வெளி ஆராய்ச்சிக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம நாட்டோட எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு பெரிய சொத்து. சரி, இவ்ளோ நேரம் படிச்சத இப்போ எக்ஸாம்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாப்போம். ஒரு வேகமான ரிவிஷன், பொறுத்துக, நேரடி கேள்விகள்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெடியா? நெய்வேலின்னு கேட்டா டக்குன்னு உங்க மனசுல வர வேண்டியது லிக்னைட். இது மாத்திடவே கூடாது. இது ஒரு கோல்டன் பாயிண்ட். சேலம் சாக் ஹில்ஸ் எதுக்கு ஃபேமஸ்? மேக்னசைட், உலகத்தரம் வாய்ந்த மேக்னசைட். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஃபைட். கேள்வி இதுவா இருந்தா உங்க பதில் உடனே சிவகங்கை மற்றும் மதுரைன்னு வரணும். அவ்வளோதான். கடைசியா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு எங்க கிடைக்குதுன்னு கேட்டா நம்ம காவிரி படுகை. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, இந்த பகுப்பாய்வோட இறுதியில உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இந்த விலைமதிப்பில்லாத கனிம வளங்களையெல்லாம் நாம சரியா திட்டமிட்டு பயன்படுத்தினா தமிழ்நாட்டோட எதிர்கால வளர்ச்சி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. விழுப்புரம் ஏம் TNPSC அகாடமி சார்பா உங்களுடைய தேர்வு வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.